ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ் ரிட்டன் பை ரபீந்திரநாத் தாகூர். மை ரெமினிசன்ஸ் என்றால் என்னுடைய ஞாபகங்கள், பழைய நினைவுகள். ரபீந்திரநாத் தாகூர் இங்கிலாந்திற்கு 2வது முறையாக கடற்பயணம் சென்று வந்த பிறகு அவரது சகோதரர் ஜோதிரிந்திரா மற்றும் அவரது சகோதரரின் மனைவி சந்திரநாகூர் என்னும் இடத்தில் வசித்து வந்தார்கள். அவர்களுடன் சென்று தங்குகிறார். அந்த சந்திரநாகூர் என்னும் இடம் கங்கை நதி ஓரம் அமைந்துள்ளது. கங்கையின் அழகை தாகூர் அவர்கள் மிக அழகாக விவரிக்கிறார்கள். த Ganges again those ineffable days of nights. அந்த வார்த்தையில் விவரிக்க முடியாத அந்த இரவு பகல், அப்படி என்று அழகாக விவரிக்கிறார். Languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river. மகிழ்ச்சியில் துள்ளிக் கொண்டிருந்த நாட்கள், வாழ்க்கையில் சோகமான நாட்கள், அத்தனையும் அந்த கங்கை நதி நீர் பாய்ந்து செல்வதோடு தனது பழங்கால வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்கிறார். Languid என்றால் மூவிங் ஸ்லோலி, பிளெயின்டிவ் என்றால் சேட்லி என்ற அர்த்தம். த பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். அந்த வங்காள வானம் முழுவதும் ஒளி நிரம்பியதாக இருந்தது. தெற்கிலிருந்து வீசிய தென்றல் காற்று, த ஃப்ளோ ஆஃப் த ரிவர், த ரைட் ராயல் லேசினஸ். அந்த ஆற்றங்கரையில் அந்த தென்றல் காற்று நம் மீது பட நமக்கு ஒரு உறக்கம் வரும் அல்லவா, அதை தான் ராயல் லேசினஸ் என்று சொல்கிறார். த ப்ராட் லீஷர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹொரைசன் டு ஹொரைசன். வாட் இஸ் ஹொரைசன்? தொடுவானம் என்று சொல்கிறோம். நாம் கண்ணு கெட்டிய தூரம் பார்க்கும் பொழுது வானமும் பூமியும் தொடுகின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அல்லவா, அந்த இடம்தான் தொடுவானம், ஹொரைசன். இவைகள் எல்லாம் அவருக்கு எவ்வாறு இருந்தன? இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் all these were to me as food and drink to the hungry and thirsty. தாகமாகவும் பசியாகவும் இருக்கிறவனுக்கு உணவும் தண்ணீரும் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ, இந்த இயற்கை காட்சிகளெல்லாம் எனக்கு உணவாகவும் தண்ணீராகவும் இருந்தன என்று தாகூர் மிக அழகாக கூறுகிறார். And in these I recognized the ministrations of a mother. இந்த இயற்கை காட்சிகளில் எல்லாம் ஒரு தாய் தன் குழந்தை மீது எவ்வளவு அக்கறையோடும் அன்போடும் இருப்பாளோ, அதே அக்கறையை இந்த இயற்கை காட்சியில் நான் உணர்ந்தேன். ஒரு தாயின் அன்பை நான் உணர்ந்தேன் என்று கூறுகிறார். Clustering under their surrounding greenery have been replaced by mills, which now dragon like everywhere rear their hissing heads, belching forth black smoke. கங்கை நதிக்கரையோரம் இருந்த சிறு வீடுகள் அனைத்தும் மறைந்து இப்பொழுது மிகப்பெரிய தொழிற்சாலைகளாக மாறி புகைகளை கக்கி கொண்டிருக்கின்றன, புகைகளை ஏப்பமிட்டு கொண்டிருக்கின்றன என்று தாகூர் அவர்கள் கூறுகிறார். Our hours of mental siesta have been narrowed down. மதிய நேரத்தில் ஒரு சிறு தூக்கம், குட்டி தூக்கம் போடுவோம் அல்லவா, அது கூட இப்பொழுது குறைந்து விட்டது. இந்த மாடர்ன் உலகத்தில் அனைத்தும் தொழிற்சாலை மயமாகிவிட்டது. நமக்கு மதிய நேரத்தில் கிடைக்கின்ற சிறு தூக்கம் கூட இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கின்றது. Hydra-headed unrest has invaded every department of life. ஹைட்ரா-ஹெடட் அன்ரெஸ்ட் என்றால் நம்மை தூங்க விடாமல் செய்யும் சிறு சிறு பிரச்சனைகள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக, இப்பொழுதும் அப்பொழுதுமாக ஒரு பிரச்சனை தீர்ந்தது முடிந்தது என்று இல்லாமல் இப்பொழுது ஒரு பிரச்சனை, அப்பொழுது ஒரு பிரச்சனை என்று தொடர் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பது தான் ஹைட்ரா-ஹெடட் அன்ரெஸ்ட். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் இது ஆக்கிரமித்து விட்டது என்று கூறுகிறார். சில நேரங்களில் மதிய நேரத்தில் நமது ஆத்தர் தாகூர் அவர்கள் நதிக்கரையோரம் வைஷ்ணவா சாங்ஸ், வைஷ்ணவ பாடல்களை அவரே சொந்தமாக டியூன் அமைத்து ஒரு ஹார்மோனியத்தின் துணை கொண்டு பாடிக்கொண்டிருப்பார் என்று கூறுகிறார். வெரிட்டபிள் ஃப்ரென்சி. வெரிட்டபிள் என்றால் மோர் எக்ஸைட்டட், மிகவும் உற்சாகமான, மகிழ்ச்சியான என்ற அர்த்தம். அவரது சகோதரர் ஜோதிரிந்திரா வயலின் வாசிக்க, இவர் பாட, முதலில் புரவி என்ற ராகத்தில் அவர்கள் பாடலை ஆரம்பிப்பார்களாம். பின்னர் அடுத்த சங்கீதம் என்று நிறைய சங்கீதங்களை மாலை நேரம் வரை தொடர்ந்து பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று கூறுகிறார். அவர் வாழ்ந்த அந்த வில்லாவிற்கு மோரான்ஸ் கார்டன் என்று பெயர். அங்கே அவர்கள் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த சில அழகான இயற்கை காட்சி படங்களை பற்றி விளக்குகின்றார். ஒரு படத்தில் அடர்த்தியான மரக்கிளையிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஊஞ்சல், அதில் 2 நபர்கள் ஊஞ்சல் ஆடுவதாக காட்சி. அடுத்த படத்தில் சம் கேசல் லைக் பேலஸ், அரண்மனை போன்ற ஒரு படம். அங்கே ஆண்களும் பெண்களும் பண்டிகை கால புத்தாடைகளை உடுத்திக்கொண்டு அந்த படத்தில் இருந்தார்கள். When the light fell on the windows, these pictures shone wonderfully. ஜன்னல் வழியாக ஒளி அந்த படங்களின் மீது பட்டபொழுது மிக அழகாக ஒளிர்ந்தன என்று கூறுகிறார். The topmost room of the house was in a round tower with windows opening to every side.
அந்த வில்லாவில், அந்த வீட்டில், அந்த அறையின் அனைத்து பக்கங்களிலும் ஜன்னல்கள் இருந்தது. அங்கிருந்து கொண்டுதான் இயற்கையின் பேரழகை ரசித்துக் கொண்டு அவரது பாடல்களை எழுதியதாக அவர் கூறுகிறார். There were in the breast of limitless space clouds, அகன்ற வானத்தின் எல்லையில்லாத மேகக்கூட்டங்களின் மார்பில் சாய்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டு நான் எனது கவிதைகளை எழுதினேன் என்று கூறுகிறார். I have built my house for thee. thee என்றால் you என்ற அர்த்தம். ஓ poesy, poesy என்றால் poetry, poem என்று பொருள். Yes, now we will see the information about the author. ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த வருடம் 1861, மறைந்த வருடம் 1941. Nobel Prize winning Bengali poet. He is a Bengali poet, author, philosopher, artist and educator. He wrote Geetanjali in 1912. கீதாஞ்சலி எனும் மாபெரும் கவிதை நூலை 1912 எழுதியிருக்கிறார். தற்பொழுது நாம் படித்து கொண்டிருக்கும் மை ரெமினிசென்சஸ் அவருடைய 50வது வயதில் அது எழுதப்பட்டது. க்ளோசரி மீனிங் பார்ப்போம். ineffable, beyond expression in words, unspeakable, வார்த்தையில் விவரிக்க முடியாத என்று பொருள். languid, moving slowly, மெதுவாக நகர்தல். plaintive, sounding sad, ஒரு சோகமான உணர்வு. ministrations, the act of helping and caring, அக்கறையுடன் உதவி செய்தல். wrought, caused, காரணமாயிருத்தல், ஏதோ ஒன்று நிகழ காரணமாயிருத்தல். clustering, forming a group, ஒரு குழு. belching, to let air come up, ஏப்பமிடுதல், வாயு மேல் நோக்கி வெளியே வருதல். veritable, more exciting, மிகவும் ஆர்வமாக மகிழ்ச்சியாக. guard, cloths, துணிகள். fill in the blanks. The author speaks about the river Ganges. The author's brother's name is Jyotirindra. The dash glimmered over the smooth flowing stream. Yes, moonlight. The dash room of the house was in the round tower with windows opening to dash. Topmost room opening to every side. How does the author feel when he sees the Ganges again? எவ்வாறு திரும்பவும் கங்கை ஆற்றை பார்க்கும் பொழுது நமது ஆத்தர் உணர்ந்தார்? He felt very joyful. In what ways the river and its bank have changed? அங்கே என்ன மாற்றங்கள் நடந்தன? Houses into factories, nests into mills. How were the rooms arranged in the author's house? வீட்டில் எவ்வாறு பொருட்கள் அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்தன? Not regularly arranged. Yes, my dear friends, I think this video was very useful to you. Thank you very much. Please subscribe the channel for recent updates. Thank you.